இப்போ வரைக்கும் பிக்கஸ்ட் டெபியூட்காக WWE வெயிட் பண்ணுறாங்கன்றத நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி நம்மளுடைய ரிக் ஃப்ளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் AEW அவர் யூஸ் பண்ணலன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. நிறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் ஸ்ட்ரிப் ரிலேட்டடும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன கதைன்றதை டீட்டெயிலாகவே பார்த்துடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க, நம்ம கமெண்ட்ஸ் லாங்குவேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. அப்போ மென்ஷன் அப்புறம் ஃபஸ்ட்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி, ரைட்டு, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ ஃபஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய WWE டிராஃப்ட் ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ இப்போதைக்கு கரண்டாக நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அப்கமிங் டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட் நடக்கும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா WWE டிராஃப்ட்டை நடத்துவாங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் நமக்கு ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேக் ஸ்டேஜ் பாஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அப்கமிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம WWE வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்டை நடத்த போகிறாங்கன்றதே வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக சர்வைவர் சீரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னென்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வருஷமாச்சு அந்த ரா வர்சஸ் ஸ்மாக்டவுனை வந்து பார்த்தீங்கன்னா நடத்தி விடுங்களா. ஏன்னா ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அந்த பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இப்போ கரெக்டாக வார் கேம்ஸ்ன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா WWE ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் ஏமாற்றிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அந்த ரா வர்சஸ் ஸ்மாக்டவுனை எப்படி நடத்த போகிறாங்கன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட டாமா டோங்கா ரிலேட்டட் தான். ஸோ இப்போ கரெக்டாக டாமா டோங்காக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நிறைய பேர் தெரிஞ்சது தான். பட் இப்போ வரைக்கும் கரண்டாக ஒரு பிக் அப்டேட் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்களாமா. இப்போ வரைக்கும் கரண்டாக டாமா டோங்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக அவுட் ஆஃப் ஆக்ஷனில் இருக்க போகிறாரு. ஒரு டிஸ்க்ளோஸ்டு அமௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாருன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்பவுமே WWE வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா வந்து அவங்களோட மெயின் ராஸ்டரில் இதை மென்ஷன் பண்ணுவாங்க. அவுட் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் அன்டிஸ்க்ளோஸ்டு அமௌண்ட் ஆஃப் டைம்ன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக அதே சுச்சுவேஷனில் தான் டாமா டோங்கா இருக்காராமா. அவருடைய இன்ஜுரி என்னன்றது தெளிவாக தெரில. பட் இருந்தாலும் இப்போ கரண்டாக அவருடைய ரெக்கவரி டைமும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்ன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ கரெக்டாக டாமாட்டோங்க அவுட் ஆஃப் ஆக்ஷனில் இருக்க போகிறாருன்றதையும் ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி டாங்கா லூவாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருந்துச்சு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிட்டாருன்ற மாதிரி பார்த்துருந்தோம். இப்போ கரெக்டாக இன்னொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ என்ன கதைன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் ரிலேட்டட் தான். இப்போ கரெக்டாக லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸ்லாம் கமிட் ஆயிருந்தாங்கன்ற மாதிரி நிறைய நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ்லாம் டிகோட் பண்ணி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலையில் லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே அவைலபிளாக இருக்கும், மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி பேசியிருந்தேன். ஸோ லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வரைக்கும் கரெக்டாக லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸில் கமிட் ஆயிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் என்ன நிலமன்ற மாதிரி நீங்கள் கேட்கும்போது இது ரிலேட்டடாக அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ கரெக்டாக லிவ் மார்கன்ட்டையும் ரெகுலர் ரிக்வெஸ்ட் இருந்தோம். டாக் டீம் டைட்டில்ஸை பறிக்கிறதுக்கு WWE இந்த ஒரு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கலன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரிலேட்டட் PW இன்சர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, லிவ் மார்கன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாதத்தில் ரிட்டர்ன் ஆயிடுவாங்க. பட் WWE இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து சாம்பியன்ஷிப்பை பறிக்கலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணலாமா. ஸோ நம்ம லிவ் மார்கன் வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ஆட்ரிகஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை மேனேஜ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ பெரிய லெவலில் ஃபியூடும் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டெவலப் பண்ண மாட்டாங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நாலாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்கஸ்ட் டெபியூட்காக WWE வெயிட் பண்ணுறாங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் நியூஸஸ்லாம் வந்திருக்கு. ஸோ நமக்கு ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃபார்மர் NJPW ஸ்டாரான நம்மளுடைய ஜெஃப் கப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா WWE ரிட்டர்ன் கொடுக்க போகிறாரு, டெபிட் கொடுக்க போகிறாருன்றத நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது ரிலேட்டட் சோர்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ்ஸ் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்டாக நம்முடைய ஜெஃப் கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்கஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து பண்ணியிருக்காங்களாமா. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா WWE சைட்லேருந்து பிடிச்சிருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்டாக கிரியேட்டிவ் டீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேச்சில் அடிபட்டிருக்காங்கன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ரெசல் ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சூனஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா WWE வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ கடைசியாக மெயின் அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரிக் ஃப்ளேயர் ரிலேட்டட் பார்த்துடலாம். ஸோ இப்போ கரண்டாக ரிக் ஃப்ளேயர் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ ஏன் இந்த AEW அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் யூஸ் பண்ணலன்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்டாக நம்மளுடைய பஸ்டர்ட் ஓப்பன் ரேடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிக் ஃப்ளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னு இப்போ கரண்டாக அவருடைய மெடிக்கல் கன்சர்ன்ஸ்க்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா AEW பெரிய லெவலில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டிங்கோட மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எந்த ஒரு ரோலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய
ரிக் ஃப்ளேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்மளோட 16 டைம் வேர்ல்டு சாம்பியனை ஏன் இந்த லெவலில் யூஸ் பண்ணலன்னு கேட்கும்போது அவருடைய மெடிக்கல் கன்சர்ன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஏன்னா AEW பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வீம்புக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பானுங்க. ரத்தம்லாம் ஒரு சைடு வந்துக்கினே இருக்கும். இவனுங்க பார்த்தா பிளேடு போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ CM Punk பிளேடு போடுற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிக் ஃப்ளேரும் வந்து பார்த்தீங்கன்னா தான் வந்து ப்ளீட் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட ரெடியாக தான் இருக்குன்ற சொல்லும்போது ஸோ டோனி கான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிக் ஃப்ளேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டோனி கான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஏஜ் என்ன, ஸோ அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் மேட்ச்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்த வயசில் சண்டை போடுறதே பெருசு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீட் பண்ணி சண்டை போடணுன்றது அவசியமே இல்லை. ஸோ இப்படியும் கரெக்டாக ரிக் ஃப்ளேயருக்காக டோனி கான் பண்ணதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி. ஸோ கைஸ் லாஸ்ட் அண்ட் மெயின் அப்டேட் நம்மளோட ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் ரிலேட்டட் பார்த்துடலாம். ஸோ நிறையா விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரைம் பாட்டில் ஆஃபரையும் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. இப்போ வரைக்கும் கரெக்டாக ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் ஹெல்வானி ஷோக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. அவ்வளோ $1 million வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற அந்த கொஞ்ச நேரத்துக்கு ஏங்க நீங்கள் ஆஃபரை வந்து அக்செப்ட் பண்ணலன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு நல்ல கால் தான். இது ரிலேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் என்கிட்ட பேசினா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ், இது ஒரு ப்ராடக்ட் பிஸ்னஸ், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட கிம்மிக் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டோன் கோல்டோடைய வேலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒர்க்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஜாப் பண்ணுறான், அவனை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் இது வந்து நம்ம ஸ்டீவ் ஆஸ்டினோட கேரக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டாக ஃபிட் ஆகாதுன்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிட்டேன்றதான் நம்மளோட ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசில்மேனியா 41 நம்ம தலைவன் வண்டி எடுத்து விட்டுருப்பார்ல, ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்காரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு லாங் டேர்ம் ஸ்டோரியாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அந்த 4-வீலரை வந்து பார்த்தீங்கன்னா பேட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ண முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப எம்பாரசிங்காக இருந்துச்சுன்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு பிக்கஸ்ட் நைட் ரெஸ்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற நிலையில் இந்த மாதிரி நான் ஒரு மொமெண்டம் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரேட் டேயாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இல்லைன்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ ஃபைனலாக வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ரெசில்மேனியா 41 உங்களுக்கு பிடிச்ச மேட்சப் என்னன்னு கேட்கும்போது ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய யூஎஸ்கே வர்சஸ் டிஆர் ரிப்ளே வர்சஸ் பியாங்கா பெலருக்கான WWE விமன் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபேவரட் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ஒர்க்ஸ் பண்ணுது. அண்ட் ஆல்சோ மெயின் கிரெடிட்டாக பியாங்கா பெலருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ரியலி பியாங்கா பெலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பயங்கரமாக ஸ்டோல் பண்ணியிருந்தாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போயிருந்தாங்கன்றதே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஸோ அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலில் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மார்வல் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டிசி யூனிவர்ஸோடைய நியூஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டீகோட் பண்ணி நம்ம ஒரு சேனலில் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நமக்கு செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க கைஸ். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா சண்டே ஒரு டிஃப்ரெண்டான கண்டென்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதுக்கப்புறமா சண்டே அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கண்டென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலான்ற மாதிரி நோட்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. கண்டிப்பாக சாட்டர்டே சண்டே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டான கண்டென்ட்ஸ்லாம் வரும். அப்டேட் வீடியோ தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்ஸில் கொடுக்குறோம். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.